துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் அடுத்த 14 நாட்களுக்குள் நடக்க இருப்பதை யாராலுமே தவிர்க்க இயலாதுங்க. இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான ஒரு மாறுதல்கள் எவற்றிற்கெல்லாம் வித்திருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சூரிய பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என பல கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த மாறுதல்கள் அடுத்த 14 நாட்களுக்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டமஸ்தானமாகிய 8 ராசியினுடைய அதிபதி ஆட்சி பலம் பெறும்போது குரு மற்றும் சூரியன் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 31/5/2024 முடிவதற்குள் மிகப்பெரிய அளவில் அதிரடியான ஒரு மாற்றங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏனென்றால் மிக வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானமாகிய 8 அமர்ந்திருக்கின்றாருங்க. அவருடன் 14ஆம் தேதி முதல் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கின்றார். 2 வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய முதலும் முடிவுமான சூரியன், உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் வீட்டிருப்பதால அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. ஆனால் அதே வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கின்றாருங்க. எனவே தடைகள் அதீதமாக ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இருப்பினும் அஷ்டம குருவால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கின்றார். சனி அஷ்டமத்தில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புகள் குரு அஷ்டமத்தில் இருந்தால் நிச்சயமாக ஏற்படாதுங்க. ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவர் இல்லை என்றாலும் கூட திட்டமிட்ட பணிகளில் பெரிய அளவிற்கு தடையை ஏற்படுத்த மாட்டாருங்க. சில பிரச்சனைகள் அதிகரித்தாலும் கூட அதனால் பெரிய அளவிற்கு நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாதுங்க. கடன் தொல்லைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க குரு. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில் குருவினுடைய சுப பார்வை 2, 4, 12 ஆகிய இடங்களில் அதீதமாக கிடைக்கின்றது. 7ஆம் இடமாகிய தனஸ்தானம், சுபஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் போய் பதிவதால் பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால நிச்சயமாக விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் அவ்வப்போது கவலையை ஏற்படுத்தலாம். ஆனால் மிகப்பெரிய அளவில் விரிசலோ பாதிப்பையோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை என்பதை 2ஆம் இடத்துல குருவினுடைய சுப பார்வை தெரிவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு நன்மை கிடைக்கும். சுகஸ்தானத்திலும் குருவினுடைய சுப பார்வை பதிகின்றது. எனவே அஷ்டமஸ்தானத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு அமர்ந்திருந்தாலும் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான பணிகளில் தடை ஏற்படாது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. விரயஸ்தானத்தையும் தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகின்றார். எனவே சுப விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கப் போகின்றது என்பதை திட்டவட்டமாக குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றார். அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பணிச்சுமை அதிகரித்து வந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் ராசியினுடைய ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றாருங்க. 4 மற்றும் 5ஆம் இடத்தோட அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கின்றாருங்க. எனவே பணிச்சுமை குறையும், பணி ரீதியாக சந்தித்து வந்த சிக்கல்கள் விலகும், சக பணியாளர்களிடம் இருந்து வந்த சொந்த பிரச்சனை மற்றும் தேவையில்லாத இதர பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான ஒரு சூழல் உண்டு. நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பு, மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக கிடைப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் என்பது அதிகரிக்கும். பல்வேறு வகையான சிக்கல்கள் நிறைந்த காரியங்களை கூட சிறப்பாக கையாளுவதற்கான ஒரு யோகம் உண்டு என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. இருப்பினும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் சற்று விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். குரு அஷ்டமத்தில் இருக்கும்போது சனி 5இல் இருந்தாலும் கூட சின்ன சின்ன விஷயங்களில் அதிக கவனம் தேவை. அதிலும் குறிப்பாக மிக முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் போது அதை சரியான முறையில் சரிபார்த்துவிட்டு பின்னர் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நன்கு அறிந்து கொண்ட பிறகு கையெழுத்திடுங்கள். இல்லையென்றால் அதன் காரணமாகவும் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான ஒரு சூழல் உண்டு என்பதை அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவும் பஞ்சமத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனியும் உறுதிப்படுத்துகின்றன. இருந்தாலும் திடீரென ஏற்படக்கூடிய ஒரு அதிரடியான ஒரு மாறுதல் தொழில் ரீதியாக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வகையில் அமையப் போகின்றது. சந்தை நிலவரம் சாதகமாக அமைவதற்கான நல்லதொரு போக்கு இந்த தருணத்தில் நீங்கள் பார்க்கலாங்க. மாறி மாறி சஞ்சரித்த ஒரு சூழ்நிலை
இருந்தாலும் கூட அஷ்டமத்தில் சனியும் பஞ்சமத்தில் சனியும் அஷ்டமத்தில் குருவும் இணைந்த சூரியன் சஞ்சரித்தாலும் அலைச்சல் அதிகரித்தாலும் நிச்சயமாக லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டு. அதில் எந்த விதமான தடையும் ஏற்படுவதற்கான ஒரு சிக்கல் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றார். கலைத்துறையினுடைய நாயனாக இருக்கக்கூடிய ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் முற்பகுதியில் சப்தமஸ்தானத்திலும் பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்திலும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இதுவரை இல்லாத வகையில் ஆட்சி பலம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல அதிரடியான ஒரு மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏனென்றால் ராசியினுடைய அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கின்றாருங்க. அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அமர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் வருமானம் என்பது உயர்வதற்கான நல்லதொரு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. அஷ்டம பாதிப்புகள் வெகுமளவில் குறையும். கலைத்துறை ரீதியாக அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டுங்க. புகழ்பெற்ற நடிகர் நடிகைகளுடன் இணைந்து கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு யோகமும் ஒரு மதிப்பும் தன்னத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகின்றது. அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான அதிரடியான திட்டங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான ஒரு யோகம் மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கின்றது. ஏனென்றால் குரு சுக்கிரன் போன்ற கிரக நிலைகள் அஷ்டமத்தில் வீட்டிருந்தாலும் சனி 5 இருக்கின்றார். பெரும்பான்மையான கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்களும் அரசியல் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சபட்ச வளர்ச்சியும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த பல பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு யோகமும் மிகவும் வலுவாக கிடைக்கின்றது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. எனவே நம்பிக்கை அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வகையில் அமையப்போகின்றது. மாணவ மாணவியருடைய கல்வியில் மிகவும் சிறப்பான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகின்றது. வித்யாகாரரான புதன் சப்தமத்திலும் பின்னர் அஷ்டமத்திலும் சஞ்சரிக்கப் போகின்றார். முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது குருவும் இணைந்திருப்பதால் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாறுதலை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. எனவே விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை. விவசாயத்துறையினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ராகுவுடன் இணைந்து 6ஆம் இடமாகிய ருணரோக சத்துருஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றாருங்க. விரயஸ்தானமாகிய 12 கேது சஞ்சரிக்கின்றாருங்க. நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. செவ்வாயும் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல விஷயங்கள் மிக சாதகமாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு பெண்களுடைய நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் 2 கிரகங்களுமே அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை இல்லாத அளவிற்கு சில குழப்பங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழல் உண்டுங்க. எனவே கவனத்துடன் பெண்மணிகள் அணுக வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. பல சிக்கல்களை தவிர்த்து நன்மை நிறைந்ததொரு தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த ஒரு தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை அடுத்த 14 நாட்களுக்குள் மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகளும் சிரமமும் விலகி நல்லதொரு முன்னேற்றமும் சுபிட்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக